அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அரபில இந்த அண்ணான்ற வார்த்தை நம்ம பார்த்துருப்போம். அண்ணா இந்த வார்த்தை ரெண்டு அர்த்தத்துல பயன்படுத்தப்படும் சொல்றாங்க. கைஃப மின் ஐன. இமாம் சீபாவை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ரெண்டு அர்த்தத்துல பயன்படுத்தப்படும் சொல்றாங்க. நான் அபு ஐயான் அபுக்கரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, மதான்ற அர்த்தத்திலையும் அதை பயன்படுத்தப்படும். அண்ணா என்பதை மதா. இந்த அண்ணா என்பது முலாரியான ஃபேல், அதாவது வருங்கால வினையச்சத்துல வந்தா அந்த ரெண்டு ஃபேலுக்கு என்ன செய்யும் அப்படின்னா ஜஸம் செய்யும். உதாரணத்துக்கு அண்ணா தத்ஹப் அத்ஹப், இந்த எங்கன்ற அர்த்தத்தை தரும், எங்க இருந்து அப்படின்ற அர்த்தத்தையும் தரும். எங்க நீ போவாயோ, அண்ணா என்பதுக்கு இந்த இடத்துல ஐன உடைய அர்த்தம். எங்க நீ போவாயோ அங்கே நான் போவேன். இப்ப முலாரியான ஃபேல் வருங்கால ஃபேல்ல வந்தா ரெண்டுக்குமே என்ன செய்யுங்க ஜஸம் செய்யும். ஜஸம்டா சுக்குன் செய்யும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? இப்ப இந்த மூணு அர்த்தத்துல பாத்தீங்கன்னா மதான்ற அர்த்தத்துல எப்படி சொல்லலாம்? ஜுர்னி அண்ணா ஷிஅத, ஜுர்னி அண்ணா ஷிஅத, நீ என்னை சந்தி அண்ணா ஷிஅத, உனக்கு எப்ப நாட்டம் இருக்குதோ, எப்ப விரும்புறியோ அப்ப என்ன நீ சந்திச்சுக்கண்டு மதான்ற அர்த்தத்திலையும் வரும் என்று அபு ஹையான் அபுக்கரி ரஹிமஹுமுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. சரி, இந்த கைஃப மின் ஐன இந்த அர்த்தத்துல குர்ஆன்ல சில இடங்கள்ல வருது. இப்போ உதாரணத்துக்கு قال يا مريم அண்ணா லக்கி ஹாதா, அண்ணா லக்கி ஹாதா. மதான்ற அர்த்தத்தை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி மின் ஐனன்ற அர்த்தத்துல வரும். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து ஜக்கரியா நபி கேட்பாங்க, சீசனே இல்லாத காலத்தில், நான் தராத நேரத்தில் உங்களுக்கு எப்படி உணவு கிடைத்தது, பழங்கள் கிடைத்தது அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அவங்க கேட்ட வார்த்தை அண்ணா லக்கி ஹாதா. அண்ணா என்ற வார்த்தைக்கு இந்த இடத்துல மின் ஐன, எங்கிருந்து உங்களுக்கு கிடைத்தது, எப்படி கிடைத்ததுன்ற வார்த்தையும் போடலாம், கைஃபன்ற அர்த்தம் கொடுக்கலாம், எப்படி கிடைத்ததுன்னு. ஆனா இந்த இடத்துல மின் ஐன போட்டா மிகச்சரியாக இருக்கும் என்று உலமாக்கள் மொழி வல்லுநர்கள் நமக்கு விளக்கம் தர்றாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய பதில் வாசகம் எப்படி இருந்துச்சு? காலத் ஹுவ மின் இந்தில்லாஹ், அல்லாவிடம் இருந்து வந்தது. எங்கிருந்து வந்தது என்று கேள்வி கேட்டாதான் அல்லாவிடம் இருந்து வந்ததுன்ற வார்த்தை பொருத்தமா இருக்கும். இந்த இடத்துல அண்ணாவுக்கு கைஃபவுடைய அர்த்தத்தையும் வைக்கலாம், மின் ஐனவுடைய அர்த்தத்தை வைக்கலாம். ஆனா மின் ஐன வைப்பது சால சிறந்தது, பொருத்தமானது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அண்ணா என்ற வார்த்தை மூணு அர்த்தத்துல வருது. மதான்ற அர்த்தம் எப்பொழுது, எப்பொழுதுன்ற அர்த்தம். அதே மாதிரி மின் ஐனவுடைய அர்த்தம் வருது. அதே மாதிரி இந்த அண்ணான்ற வார்த்தைக்கு கைஃபவுடைய அர்த்தமும் வருது. அண்ணான்ற வார்த்தைக்கு கைஃப. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றோமா, நிசா உக்கும் ஹர்ஃபுல் லக்கும் ஃபஅது ஹர்ஃபக்கும் ஃபஅது ஹர்ஃபக்கும் அன்னா ஷிஅதும். ஃபஅது ஹர்ஃபக்கும் அன்னா ஷிஅதும். உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய விளைநிலங்கள், அவங்கள்ட்ட நீங்க எவ்வாறு நாடுகிறீர்களோ, எவ்வாறு என்றா கைஃப, கைஃபக்கு எவ்வாறு, எப்படி, ரெண்டு அர்த்தம் சொல்லலாம். எவ்வாறு நாடுகிறீர்களோ அப்படி நீங்க என்ன செஞ்சுக்கலாம், அவரிடம் வந்து கொள்ளலாம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். இப்ப கைஃபன்ற அர்த்தத்துல இந்த அண்ணா என்பது பயன்படுத்தப்படுது. மின் ஐனவுடைய அர்த்தத்துல பயன்படுத்தப்படுது. மதான்ற அர்த்தத்துல பயன்படுத்தப்படுது. இதுதான் அண்ணாவை பயன்படுத்தக்கூடிய முறை. அல்லாஹு அலம் பிஸ்ஸவாப். துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.